அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் இந்த விழாவில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்திற்குரிய விழா தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள், முன்னிலை வகிக்கிற சமுதாய பிரமுகர்கள் மற்றும் சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், விழாவிலே பங்கேற்று உரையாற்றிய சான்றோர்கள், இதற்கு பின்னாலே சமய நல்லிணக்க உரைகள் தர இருக்கிற சகோதர சமயங்களை சார்ந்த அன்பு உள்ளங்கள், தனித்தனியாய் பெயர் சொல்லி தாமதப்படுத்த வேண்டாம் என்பதால் சுருக்கமாய் முடிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாடு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மீலாது விழா என்பதை சமீபத்திய சில வருடங்களாகவே சமய நல்லிணக்க விழாவாக ஊர்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் உலமா சபையினர் நடத்தி வருகிறார்கள். நான் விரிவாக நாட்டிலே நடக்கிற சூழ்நிலைகளை குறித்தெல்லாம் பேச போவதும் இல்லை. இவர் ஏதாவது ஏடாகூடமாக பேசி சுடிக்க வைத்து விடுவாரோ என்கிற கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. அன்பானவர்களே, நாட்டின் நிலவும் சூழ்நிலைக்கு இன்றைக்கு எல்லா விழாக்களையும் விட சமய நல்லிணக்க விழாக்கள் அவசியம் தேவை. ஒரு 25 வருஷத்திற்கு முன்னால் தமிழகத்தில் விழா எடுக்காமலேயே சமய நல்லிணக்கம் இருந்தது. நம்ம விழா வச்சு வாவான இணக்கத்தை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லாமல் இணக்கம் தானாகவே வந்தது. எல்லா சமயத்தவர்களும் மாமன் மச்சான்களாய், அண்ணன் தம்பிகளாய், பங்காளிகளாய் உறவு போற்றி வாழ்ந்த பெருமைக்குரிய நிலை தமிழகம். இன்றைக்கும் அது நீடித்து நிற்கிறது என்றாலும் சில பகைமை பாராட்டக்கூடியவர்களால், சில நேரங்களில், சில ஓரங்களில், சில மனிதர்களால் அதற்கு குந்தகம் வருகிற போது மீண்டும் இணக்கத்தை தூக்கி நிறுத்துவதற்கு சமய நல்லிணக்க விழாக்கள் அவசியமாகிறது. அன்பானவர்களே, யாரையாவது பிரிப்பதன் மூலம், யாரோடாவது யாருக்காவது ஒரு சண்டையை ஏற்படுத்துவதன் மூலம் தங்களினுடைய வாழ்வை சில பேர் அமைத்துக் கொள்ளுகிறார்கள் என்றால் அதற்கு எதிர்வினை ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லா சமயத்தவர்களும் இப்படி மேடையில ஏறி நின்று ஓங்கி ஒழித்து கைகோர்த்து நின்றால் போதும். சப்தம் இல்லாமல் அது பெரிய நல்லிணக்க செய்தியை இந்த நாட்டிற்கு தரும் என்கிற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விழாக்களை இப்போது நல்லிணக்க விழாக்களாய் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சமய நல்லிணக்க விழாக்களில் நான் சொல்லுவதும் உண்டு. நல்லவேளை மத நல்லிணக்க விழா என்று போடாமல் சமய நல்லிணக்க விழா என்று போட்டார்கள். சமயம் என்றால் பக்குவப்படுதல் என்று பொருள், பக்குவப்படுத்துதல் என்று பொருள். ஓடியாடி விளையாடுகிற பிள்ளை வாழ்க்கைக்கு தகுதியானால் அவள் வயதுக்கு வருகிற போது சமைத்து விட்டாள் என்று சொல்லுவோம். அப்படின்னா இனிமேல் விளையாட்டுத்தனம் இருக்காது, அவள் பக்குவமாகிவிட்டாள் என்று பொருளாகும். பச்சை காய்கறிகளாக இருப்பதையெல்லாம் நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வேக வைக்கிற போது சமையல் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது சாப்பிடும் பக்குவத்திற்கு அது வந்துவிட்டது என்று அதற்கு அர்த்தம். சமையல் என்றாலும் சமையல் என்றாலும்
சமயம் என்றாலும் இது எல்லாமே பக்குவப்படுவதற்கு அடையாளம். நான் இன்ன சமயத்தை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவனை அந்த சமயம் பண்படுத்துகிறது என்று பொருள், பக்குவப்படுத்துகிறது என்று பொருள். நன்றாக நாம் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு செய்தி, எந்த சமயமும் சண்டை போட கற்றுத்தராது. சமய கூறுகளில் சண்டைகள் இருக்காது. ஆனால் சமயத்தை தவறாக பயன்படுத்துகிறது யாராக இருந்தாலும் சரி, அவர்களால் தான் பிரச்சனையே தவிர சமயங்களால் இங்கே பிரச்சனை இல்லை. சமயங்கள் எல்லா காலத்திலும் பண்படுத்துபவை, பக்குவப்படுத்துபவை. இஸ்லாத்திற்கு ஒரு நபிகள் நாயகம் என்றால், கிறிஸ்தவத்தில் ஒரு இயேசு பெருமான் என்றால், இந்து சமயத்திலும் நிறைய வந்தார்கள் மனிதர்களை பக்குவப்படுத்த. கடலூர் வள்ளலார், என் ராமலிங்க அடிகளார் போன்றவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் நிறைய அமைதியை மாத்திரம் விரும்பிய இந்து சமயத்தின் பெரியார்கள் வாழ்ந்து உழவிய பூமி தமிழகம், இந்த நாடு. எனவே சமயங்கள் பக்குவப்பட சொல்லுகிறது. சில பேர் பக்குவப்படாமல் தன் பாக்கெட்டுகளை பக்குவப்படுத்த, தன் நாற்காலிகளை பக்குவப்படுத்த, தன் அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள யாராவது சண்டை போட வேண்டும் என்கிற அடிப்படையில் மூட்டப்படுகிற சமய சண்டைகள் என்பது சமயத்தின் மீதான குற்றம் அல்ல. அதை எடுத்து தன் லாபத்திற்கு, சுயலாபத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற சில பேர். அன்பானவர்களே, இங்கே எதிரிலும் சரி மேடையிலும் சரி நிறைய பல்சமய பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்தியாவிலே 8 சமயங்களுக்கு இந்தியா தான் பிறப்பிடம். பெர்த் பிளேஸே 8 சமயங்கள் இந்தியாவிலே பிறந்தவை. சில சமயங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்தவை. இஸ்லாம் வெளியிலிருந்து வந்தது. அதிலே காணப்பட்ட சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பார்த்து இந்தியாவினுடைய பண்டைய மக்கள் பல பேர் அதை தழுவினார்கள். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவத்தினுடைய பிறப்பிடம் எது தெரியுமா? உங்களில் சிலர் அறிந்திருக்க முடியாது. இன்றைக்கு போர் பூமியாக இருக்கிற பலஸ்தீனம், இயேசு பெருமான் பிறந்த ஊர் அது. பைத்துல்லஹம், நீங்கள் வரலாற்று புத்தகங்களில் பெத்லஹேம் என்று படிக்கிறீர்களே, பெத்லஹேம் இன்றைக்கு இருப்பது அங்கே பிறந்த கிறிஸ்தவ மதம். ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு அவர்கள் தங்கள் சேவைகளால், அவர்களினுடைய நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்ட பல பேர் கிறிஸ்தவர்களாக இன்றளவும் வாழுகிறார்கள். இதுக்கு நேர் மாற்றம், வெளியிலே இருந்து வந்த மதங்கள் எல்லாம் இங்கே வேகம் பெற்று வளர்கிற அதே நேரம் இங்கே இருக்கிற சில மதங்களுக்கு இங்கே மதிப்பில்லை, ஆனால் வெளியிலே மரியாதை. அன்பானவர்களே, புத்த மதத்தினுடைய பிறப்பிடம் இந்தியா. இந்தியாவிலே புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் குறைவு. ஆனால் இலங்கையில், வியட்நாமில், இந்தோனேஷியாவில், சுமத்ரா தீவினுடைய அந்த படுகரைகள் அத்தனையும் புத்த மதம். இலங்கையினுடைய சொல்ல போனா ஆபீசியல் ரிலிஜியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசியாவினுடைய ஓரப்பகுதிகள் எல்லாம் புத்த மதம். ஆனால் புத்த மதம் பிறந்த இடமான இந்தியாவிலே அவ்வளவு பெரிய வரவேற்பை பெறவில்லை. நான் சொல்ல வருவது, எங்கிருந்து வேண்டுமானாலும் மதம் வரட்டும், பிடித்தவர்கள் அவரவர்கள் தங்களின் சமயம் எது ஈர்க்கப்பட்டதோ அதை பின்பற்றுகிறார்கள். ஒரு சமயத்தை பின்பற்றுவது ஒரு மனிதனுக்கான உரிமை. அவன் என்ன பின்பற்ற வேண்டும், அவன் என்ன வணக்கம் செய்ய வேண்டும், அவன் என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடுத்த வேண்டும், அவனுடைய தனி மனித உரிமை. எந்த காலத்திலேயும் சமயங்கள் சண்டைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்தியாவினுடைய, பாரத தேசத்தினுடைய மூத்த குடிமக்கள் 40களிலே வாழ்ந்த இந்த நாட்டினுடைய அறிவுஜீவிகள் எல்லாம் சேர்ந்து நமக்கு அமைத்து தந்த அரசியல் அமைப்பு சட்டம். இந்த வாரத்திலே தான் கான்ஸ்டிடியூஷன் டே கொண்டாடப்பட்டது இல்லையா? சமீபத்தில் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாலே கான்ஸ்டிடியூஷன் டே, அரசியல் அமைப்பு. இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிறோம் அல்லவா,
அடிப்படை கட்டமைப்பு, இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பை ஒரு வரியில் சொல் என்று கேட்டால் செகுலரிசம் என்பதுதான் பேசிக் கான்ஸ்டிடியூஷன். ஸ்ட்ரக்சரே அதுதான் செகுலரிசம். செகுலரிசத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அரசுக்கு மதம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது, மக்களுக்கெல்லாம் மதம் இருக்கிறது. நான் முஸ்லிம், இவர் இந்து, அவர் கிறிஸ்தவர், நம்ம எல்லாருக்கும் மதம் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாம் ஆட்சி செய்கிற அரசியலமைப்பு சட்டத்திற்கு மதம் கிடையாது, சமயம் கிடையாது, அரசுக்கும் சமயம் கிடையாது. சமய சார்பு இல்லாம, ஏன்னா ஒரு பக்கம் சாய்ந்தால் நாடு கலவரமாகும், நாட்டின் நிலவரம் மோசமாகும். அப்படி ஒரு டிபெண்டட் கவர்மெண்ட் இருந்துவிடக் கூடாது என்பதில், ஒரு சாய்வு நிலை வந்துவிடக் கூடாது என்பதில் நம்முடைய பெரியவர்கள் கவனம் செலுத்தி அமைத்து தந்ததுதான் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன், சமய சார்பற்ற தன்மை. அன்பானவர்களே, எல்லாரும் நபிகள் நாயகத்தினுடைய விழாவிலே பேசிக் கொண்டிருக்கிற போது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த இணக்கம், ஏன் அவர்களின் விழா இதற்கு தகுதி பெறுகிறது என்பதையெல்லாம் சில வரிகளில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நபிகள் நாயகம் எந்த மாதிரி அமைதியை விரும்பிய தலைவர், ஏன்னா குற்றச்சாட்டை சர்வசாதாரணமா சர்வதேச அளவிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அதனாலே அப்படிப்பட்ட விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புவர்களுக்கு நபிகள் நாயகம் யார் என்று சொல்ல வேண்டும். அதாவது நபிகள் நாயகம் வருகைக்கு முந்தைய அரபு நாடு, நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, சண்டை போடாம இருக்க மாட்டாங்க. சண்டை எப்போதும் நடக்கும். சண்டை இல்லாம இருந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, கையெல்லாம் பரபரங்குது. அவனுக்கு அந்த வாழை எடுக்கலன்னா சாப்பாடு இறங்காது. ஏதாவது சண்டை போடணும். குலப்பெருமைக்கோ கோத்திர பெருமைக்கோ கொள்ளையடிப்பதற்கோ எவன் சொத்தையாவது எடுப்பதற்கோ நானா நீயா என்று காட்டுவதற்கோ மொத்தத்தில் சண்டை சமூகம் அது. அந்த சண்டை சமூகத்திலே பிறக்கிறது இந்த முகம்மது என்கிற சமாதான புறா. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சண்டை போட்டவனை எல்லாம் கூப்பிட்டு சமரச பேச்சுவார்த்தை. மக்காவிலும் 13 வருஷம் அதுதான் நடந்தது, மதீனாவிலேயும் 10 வருஷம் அதுதான் நடந்தது. 500 வருஷமாக தங்களுக்குள் மோதி கொண்டிருக்கிற 2 தரப்பாரை அழைத்து மீண்டும் மீண்டும் அமர்ந்து பேசி முடித்து அவர்கள் சகோதரர்களாக மாறிப்போன விந்தை முஹம்மது என்கிற அற்புதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சான்று. முஹம்மதுவால் மட்டும்தான் அது சாத்தியப்பட்டது. எப்படிப்பட்ட சண்டைக்காரனையும் கை குலுக்க வைத்து விடுகிற, தோளில் கை போட்டு விடுகிற, சண்டையை ஓய்த்த, சண்டை இல்லாத அமைதி பூமி என்று நபிகளார் வருகைக்கு பின் அந்த பூமி மாறி போனதல்லவா? அதனால் தான் மீலாத விழா என்கிற நபிகள் நாயகத்தின் பிறப்பு விழா நல்லிணக்க விழாவிற்கு தகுதியாகிறது. இன்னொன்றும் சொல்ல வேண்டும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா நிறைய பேர் வரலாறுலயே தப்பா எழுதி வைக்கிறான். நபிகள் நாயகம் நிறைய வன்முறை எல்லாம் செஞ்ச தலைவருங்கிறான். இஸ்லாம் வாளால் பரவியதுன்னு எழுதி வச்சிருக்கான் சில பேர். ப்ரொஃபசர் கே ஹிட்டின்னு ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய ஆய்வாளர், கிறிஸ்தவ பேரறிஞர், ஆய்வாளர், வரலாற்று ஆய்வாளர். அவர் இஸ்லாம் அட் த கிராஸ் ரோடு அப்படின்னு ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் எழுதுறாரு, இந்த பூமியில 800 வருஷமா ஒரு பொய் சொல்றானுங்க. 800 வருஷமா என்ன பொய்னா, இஸ்லாம் வாளால் பரவியதுன்னு சொல்லி பொதுவா ஒரு தியரி இருக்கு நாட்டுப்புறத்துல. என்னன்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா உண்மையாயிரும். திரும்ப திரும்ப நல்லா தாங்க ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு, திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குமா, நல்லா தான் இருந்திருக்கும், கிளப்பி விடுவான் அவனா. அவர் டிஸ்டர்ப் ஆக மாட்டார். அப்போ கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொருத்தனும் அதையே, ஏன் என்னாச்சுமா, முகம் சரியில்லையம்மா, லேசா டவுட் வரும். இப்படியே இங்க தெருவை கிடக்கிறக்குள்ள 10 பேரும் மூஞ்சி சரியில்லைன்ட்டான்னா அவன் நேரா கண்ணாடி முன்னாடி போய் நின்றுவான். என்ன ஆச்சு நமக்கு? ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுவதால் ஓரளவு உண்மையாகிவிட முடியும் என்கிற இந்த ஒரு சித்தாந்தத்திலே வாளால் பரவியதுங்கிறான். நான் பொது சமூகத்திடம் ஒரு செய்தி வைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நபிகள் நாயகம் போரிலே பங்கேற்றார்கள், உண்மை.
மொத்த வாழ்க்கை 63 வருஷம். 63 வருஷ வாழ்க்கையில் 55வது வயது வரை கையில வாழ தூக்கவே இல்லை. ஏங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 63 வருஷம், 55வது வயசு வரைக்கும் எந்த யுத்தத்துக்கும் போகல, எந்த சண்டையும் நடக்கல, எந்த வாளையும் கையில எடுக்கல. முதலாக அவர்கள் தற்காப்புக்காக வேண்டி தன்னை மீண்டும் மீண்டும் அடிப்பவனிடம் இனிமேல் குடியக்கூடாது என்று முடிவெடுத்து கொட்ட குடிப்பது கோழைத்தனத்திற்கு அடையாளம் என்று சொல்லி மைதானத்திற்கு அவர்கள் வருகிற போது வயசு 55. அந்த இடத்திற்கு பத்ர் மைதானம் என்று பெயர். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சந்திச்ச முதல் போர் அது. அங்க இருக்கிற 63 வருஷத்துல 55 வயசு வரைக்கும் சண்டை போடுறவனை எல்லாம் கூப்பிட்டு சமாதானம் பேசிட்டே இருந்த ஒருத்தர் தற்பாதுகாப்புக்காக வேண்டி தள்ளாடுகிற முதுமையை தொட்டுவிட்ட இறப்பை நெருங்கி கொண்டிருக்கிற காலத்தில் வாள் எடுத்து கொண்டு வந்தார்னா இவன் உடனே வாளால் பரவி என்ற வரலாறு எவ்வளவு தூரம் அது புனைவு என்று நமக்கு புரிய வேண்டும். எவ்வளவு தூரம் அது ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி என்பது புரிய வேண்டும். சண்டை பூமியை சமாதானமாய் ஆக்கியதால் நபிகள் நாயகம் விழா மட்டும்தான் அந்த இணக்கத்திற்கு தகுதியான விழா என்பதை நான் அழுத்தமாய் இந்த மேடையில் பதிவு செய்வேன். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் வாழுகிறார்கள். அவர்கள் வாழுகிற அதே ஊர். சிலைகளை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வாழுகிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் வாழுகிறார்கள். ஒரு பெரிய சமூகமாக யூதர்கள் கூடவே வாழுகிறார்கள். கிறிஸ்தவர்கள், குறிப்பாக நஜ்ரானுடைய கிறிஸ்தவர்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிற ஒரு பெரும் கிறிஸ்தவ சமூகம் வாழுகிறது. இதையெல்லாம் தாண்டி நெருப்பை வணங்குகிற மஜூசிகள் என்பவர்கள் வாழுகிறார்கள். இவ்வளவு பேரும் வாழுகிறார்கள். நடுவில் நாயகமும் வாழுகிறார்கள். அடுத்த சமயத்தின் இருப்பை ஏற்பதுதான் உயர்ந்த நல்லிணக்கம். நீங்கள் நன்றாக இந்த வார்த்தையை குறித்துக் கொள்ள வேண்டும். நான் மட்டும்தான் இருப்பேன், நீங்கள்லாம் வெளியே போ. நான் மட்டும்தான் இருப்பேன், இது என்னுடைய நாடு, முஸ்லிம் நாடு, நீ அத்தனை பேர் வெளியே போ. அல்லது இது கிறிஸ்தவ நாடு, மற்றவங்க எல்லாம் வெளியே போ. அல்லது இது இந்துக்களின் நாடு, மற்றவங்க எல்லாம் வெளியே போ. நாடு விளங்காம போயிடும். அன்பானவர்களே, பிற சமயத்தின் இருப்பை ஏற்குதல் என்பதுதான் உச்சகட்ட சகிப்புத்தன்மை. நபிகள் நாயகம் வாழுகிற போது இந்த பன்மை சமூகம் வாழ்ந்தது, பல்லின சமூகம் வாழ்ந்தது. யூதர்கள் அவர்கள் மத சட்டப்படி வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தேவாலயங்களில் வழிபாடு நடத்தி அவர்கள் வாழ்ந்தார்கள். மஜூசிகள் நெருப்பை வணங்கினார்கள். எல்லாம் எப்படி நடக்கும்? அங்கிருக்கிற மெஜாரிட்டியினுடைய ஒரு தலைமை கொஞ்சம் இணக்கத்தோடு இருப்பதால் தான் அவரவர்கள் வழிபாட்டு பிரகாரம் வாழ அனுமதிப்பது ஒரு பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை பெருமானாருக்கு உண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. மீண்டும் மீண்டும் ஒரு தவறை சொல்லி அதை உண்மையாக்க முனைகிற ஒரு காலச்சூழல் இருப்பதால் தான் உலகம் முழுக்க நல்லிணக்கத்தை பற்றி நாம் அதிகம் பேச வேண்டிய சூழ்நிலை. சில நேரம் நல்லிணக்கத்தை பேசினாலும் 4 பேர் திட்டிட்டு இருப்பான். நாம இங்க மேடையில இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் நாம எல்லாம் உட்கார்ந்துருக்கோம்ல. இதே மாதிரி வேற ஒரு இடத்துல 4 பேர் உட்கார்ந்து திட்டிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் ஏன் ஒன்னா உட்கார்றானுங்க? ஏன்னா ஒன்னா உட்கார்ந்தா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். இவங்க நம்ம ஒன்னா உட்கார்றதுங்கிறது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மீண்டும் மீண்டும் இவர்களெல்லாம் இணையக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிற தீய சக்திகளுக்கு இடையில் இணைவோம். இந்த நாட்டில் எல்லா சமயத்தவர்களும் சொல்லிக் கொடுத்தது போல் இந்த நாட்டில் இருக்கிற எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை. சமயங்கள்ல நாங்க அண்ணன் தம்பிகள். எங்கள் பிரியாணியை சாப்பிடுகிற அந்த சமயத்தை சார்ந்தவர்களும் அவர்களின் பலகாரங்களை சாப்பிடுகிற முஸ்லிம் பாய்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங் 1 மாசத்துக்கு முன்னாடியே பாய் மறந்துடாத சொல்லி வைக்கிற ஆட்கள் எங்களிலே இருக்கிறார்கள். உன் பண்டிகையின் போது என்னை நீ கவனிக்கவில்லை என்று பேசக்கூடிய பெருந்தன்மைக்குரிய சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள்.
இந்த நாட்டிலே அந்த நாடு, இந்த நாடு, அந்த மொழி, இந்த மொழி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, இந்த நிறம், எல்லாவற்றையும் தாண்டி ஒரு இந்தியாவின் இணக்க சமூகம் இன்றைக்கும் வாழுகிறது. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் பாடியவன் பாரதி. இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டை, இணக்கத்தை உலகத்திற்கு அறைகோல் விடுப்பான். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு நாங்கள் மாறு கொள்ளுவோம். எங்கோ விளையும் பொருள் இங்கே வந்து விற்பனைக்கு வரும். இங்கே தயாராகிற பொருள் அங்கே கொண்டு போய் எங்கள் நாட்டின் கடைக்கோடியில இருப்பவன் அனுபவிப்பான். ஒரு பல்லின சமூகம் இந்தியாவில் எப்படி இணக்கத்தோடு வாழ முடியும் என்பதை நம்முடைய சமய பெரியவர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாங்க எங்க போட்டு இணக்கத்தை கெடுக்கிற சூழ்நிலையோ வன்முறையை விரும்புகிற சூழ்நிலையோ நிச்சயம் இல்லை. குறிப்பாக நான் தமிழ் சூழலில் சொல்லுகிறேன். தமிழக முஸ்லிம்கள் மிகவும் அமைதியை விரும்புகிற பெருமக்கள். தமிழகத்தில் இருக்கின்ற அமைதியை விரும்புகிற இந்து சமயத்தின் சகோதரர்களும் மிகவும் அமைதியை விரும்புகிற கிறிஸ்தவ சகோதரர்களும் நன்றாகத்தான் நாங்கள் வாழுகிறோம். தயவு செய்து சொல்லுகிறோம், சண்டையை விரும்பும் யாரும் இடையில வராதீர்கள். எல்லாருமே அவன் மதத்தை தூக்கிட்டு இது எங்க நாடுன்னு சொல்ல ஆரம்பிச்சான்னா எங்க போறது? நம்ம ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துறப்ப அசீம் மஸ்லை சொன்னாரு, அஜரத்தோட பயான டிக்டாக் பண்றாங்க. வேற ஒன்னும் டிக்டாக் பண்ணல, மெயினா ஒரே ஒரு 2 வரியை டிக்டாக் பண்ணி அது ரொம்ப வைரல் ஆச்சு. என்னன்னா, எங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்லிட்டே இருக்கியே, எங்களுக்கு என்ன மாமியா கூட அங்க இருக்குதுன்னு கேட்டேன். இல்ல உண்மை நான் இன்றைக்கும் கேட்கிறேன், எங்களுக்கு என்ன மாம மச்சானா மாமியா ஊடா, நாங்க எதுக்கு போகணும்? இந்த நாட்டினுடைய இந்திய ரத்தம் எங்கள்கிட்ட இருக்கு. 200-250 வருஷ காலம் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த நாட்டில் போராடியவனாங்க. நான் அங்க போறதுக்கா இங்க பாடுபட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இங்கே ஆலிம்கள் சேர்ந்து நடத்துகிறார்கள். இவர்களுக்கு உலமாக்கள் என்று பெயர். மசூதிகளிலே இவர்கள் தலைப்பாகை கட்டி தலைமை தாங்கி வழிபாடுகளை தலைமை ஏற்று நடத்தி தருவார்கள். 40 to 47 வரைக்கும் இந்த பள்ளிவாசல்களில் இமாம்களாக, மசூதிகளில் மதகுருக்களாக இருப்பவர்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? 47 நேரத்தில் சொல்றேன். முன்னாடி விடுதலைக்கு பேசினார்கள். 47 நேரத்திலும் அதை ஒட்டிய 48-49 நேரத்தில் என்ன பேசினாங்க தெரியுமா? நாடு எப்படி பிரிந்தாலும் நாம் வேற எங்கேயும் போகக்கூடாது, இந்தியாவில் தான் இருக்கணும். இதை பேசியது உலமா பெருமக்கள். நாங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லிணக்கத்தையும் பேசுகிறோம். எங்களுடைய மசூதிகளில் இருக்கிற நாங்கள் உரையாற்றுகிற மெம்பர் படி என்று சொல்லுகிற அந்த படிக்கட்டு 47-48 எல்லாம் என்ன பேசிச்சு தெரியுமா? பாகிஸ்தானுக்கு போகாதீர்கள், இந்திய மண், இந்த மண் நம்முடைய மண், இந்த மண்ணின் இரத்தத்தோடும் உணர்வோடும் உதரத்தோடும் எல்லாத்திலையும் நமக்கு தொடர்பு இருக்கிறது, போக வேண்டாம் என்று நாங்கள் பேசியதற்கு பிறகு இன்னைக்கு நீ 90க்கு பின்னாடி வந்து நின்றுகிட்டு ஏறத்தாழ 70-75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவை நாங்கள் கடந்ததற்கு பிறகு நீ அங்க போ, நீ இங்க போனா நாடு விளங்குமா? அன்பானவர்களே, தேவை நல்லிணக்கம். அந்த இணக்கம் எல்லாரையும் இருத்தி அனுசரித்து போவது. நிறைய பேர் குர்ஆன்ல அப்படி இருக்கா இப்படி இருக்கா என்று நினைக்கிறார்கள். நான் ஒரு 2 வசனம் மாத்திரம் குர்ஆன்ல, இந்த மாநாட்டின் சமய நல்லிணக்கம் என்பது வெற்றியாக வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம் இது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ. உலகத்தில் ஒரே ஒரு உயிரை எவனாவது கொலை செய்தால், நியாயம் இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்தால், ஃபகஅன்னமா கதல الناس ஜமீஆ, அவன் உலகத்தையே கொன்றவனை போல. இது குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனிலே இருக்கிறது. ஒரு கொலை அகிலத்தையே கொலை செய்தவன். அடுத்த வரியில் அல்லாஹ் பேசுகிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ. ஒரே ஒரு உயிருக்கு யாராவது வாழ்வு கொடுத்தால், ஒரு உயிரை வாழ வைத்தால், அவன் அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மானுடத்தையும் வாழ வைத்தவனை போல என்று பேசுகிற குர்ஆனை தான் நாங்கள் கையில வைத்திருக்கிறோம். வர்றவனை எல்லாம் அடி, வர்றவனை எல்லாம் போடு, வர்றவனை எல்லாம் திட்டு, நாட்டில் இரத்த களரி உண்டு, எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. திட்டமிட்ட பிரச்சாரங்கள்
திட்டமிட்ட பிரச்சாரங்கள் எப்பவுமே தொடர்ந்து, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்றேன். பயங்கரவாதி பயங்கரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி, அன்பானவர்களை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பஸ்ல எல்லாம் நான் போனால் நம்ம பக்கத்துல எல்லாம் எவனும் உட்காரவே மாட்டேங்கிறான். தாடி வேற கொஞ்சம் பெருசா இருக்கா, தொப்பி வேற போட்டிருக்கிறோமா, உட்காந்துருக்கு. திருநெல்வேலியில் ஏறணும்னு வைங்களேன், மதுரை வரையும் போகணும்ல, பக்கத்தில் உட்காந்து, பக்கத்தில் சீட்டு காலியா இருக்கு, நின்றுட்டே வர்றாரு அந்த ஆள். சார் இங்க வானா, அவன் சொல்றதை பார்த்தா நான் கொஞ்ச நாள் வாழணுங்கிற மாதிரி இருக்கு. அதாவது முடிவே பண்ணிட்டானுவோ, நம்ம பாக்கெட்ல எப்பவுமே குண்டு வச்சுட்டே இருப்போம் போல தெரியுது. ஏதாவது பாய் சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ள கத்தி எடுத்து டபக்குன்னு ஓடுற பஸ்ல குத்திடுவார் போல தெரியுது. அன்பானவர்களை நான் நகைச்சுவைக்கு சொல்லல, மாறி மாறி செய்யப்படுகிற தவறான பிரச்சாரம் எந்த காலத்தில் அப்படி இணக்கத்திற்கு விரோதிகளாய் சுதந்திர இந்தியாவில் கிட்டத்தட்ட 75 வருஷத்தை நாங்க தாண்டி விட்டோம். இன்றைக்கு வரையும் இரத்தம் சிந்தாமல், பகமை இல்லாமல் ஒரு சமாதான இந்தியா வேண்டும் என்பதில் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்குத்தான் நாங்கள் எங்களுடைய சமுதாய தலைவரின் விழாவை கொண்டு வந்து மசூதியில வைக்காமல் நடுத்தருவில வைத்து இணக்கத்திற்காக வேண்டி எல்லாரையும் கூப்பிடுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஆலயங்களில் மசூதிகளை வழிநடத்துகிற இந்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய உலமா பெருமக்கள், ஈது பெருநாள் வரும், பண்டிகை வரும், ரம்ஜான் முடிந்தவுடன் ஈத் மிலன் என்று சொல்லி ஒன்று வைப்போம். அங்க இருக்கிற எல்லா மதத்தவர்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவர்களுக்கு விருந்து வைத்து ரம்ஜான் பண்டிகையை அவர்களும் கொண்டாட ஏற்பாடு செய்வோம். உங்களுக்கு தெரியுமா, சுதந்திர தின விழா வரும், குடியரசு தின விழா வரும், எங்கள் பள்ளிவாசல்களில் கொடியேற்றுவோம். பள்ளிவாசல்கள் மட்டுமல்ல, பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய அரபி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி கூடங்கள், அதுல எல்லாம் கொடியேற்றுவோம். கொடியேற்றுகிற போது நாங்கள் எல்லாரும் நிற்போம். எங்கள் வாயிலும் ஜனகணமன அதிநாயக ஜெயகே வரும், எங்கள் வாயிலையும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொடுகும் வரும், எங்கள் வாயிலும் சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா வரும். எந்த அடிப்படையில் இந்த நாட்டில் இணக்கத்திற்கு நாம் எதிராக இருந்திருக்கிறோம்? எங்கள் மசூதிகளில் பண்டிகையின் போதும் எல்லா சமயத்தவர்களும் வாருங்கள் என்று அழைக்கிறோம். மீலாது விழாக்களில் அழைக்கிறோம். ஏன், ஆங்காங்கே புதிய பள்ளிவாசல் கட்டப்பட்டு தமிழகத்தில் சில இடங்களில் திறப்பு விழாக்கள் நடக்கிற போது முன் வரிசையில நின்று திறப்பு விழாவில் சீர்வரிசை கொடுப்பது யார் தெரியுமா? இந்த நாட்டின் பூர்வ குடியில இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்துல நிறைய பள்ளிவாசல்கள் நீங்கெல்லாம் ஊடகத்தில் நிறைய பார்த்திருப்பீங்க. என்னன்னா, ஒரு ஊர்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல், அந்த ஊர்ல இருக்கிற இந்து சகோதரர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் தட்டு எடுத்துட்டு வந்து 30 தட்டு, எதுக்குன்னா மசூதிக்கு சீர் கொடுக்க வருகிறார்கள். வந்த அத்தனை பேரும் இந்துக்கள், அத்தனை பேரும் இந்துக்கள். அந்த பள்ளியின் திறப்பு விழாவிலையும் நான் பேசினேன். இந்த கலாச்சாரம் இருக்கிற வரை இந்தியாவை எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மசூதி உருவாக்குவதில் இல்ல, நாங்க மசூதியிலையும் என்ன பண்றோம் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல, காலையிலையும் மாலையிலையும் எல்லா மதத்துக்காரங்களும் ஓதி பார்க்கறதுக்கு வருவாங்க. இருக்குல்ல, இந்த ஊர்ல வர்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு யாராவது இந்து அம்மாக்கள் வருவார்கள், இந்து சகோதரர்கள் வருவார்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வருவாங்க. என்னன்னா, அவங்கள பொறுத்தவரை நான் அவங்க வார்த்தையிலேயே சொல்றேன், மசூதியில போய் அல்லாஹ் சாமிகிட்ட மந்திரிச்சுட்டு வந்தா பிள்ளைக்கு நல்லா போயிடும் இப்படிங்கிற கான்செப்டை இந்தியாவில் நீ இன்னும் 100 வருஷம் கட்சி நடத்தினாலும் இதை அசைக்க முடியாது. இது முடியாது. நாங்கள் அதை வரவேற்று இருக்கிறோம். எங்களுடைய எல்லா மசூதிகளையும் நாங்கள் தொழுது முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? போகிற போது குர்ஆனுடைய வசனங்கள், இறைவன் ஆரோக்கியத்தை தரட்டும், இறைவன் நோய் நிவாரணத்தை தரட்டும் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா உள்ளிட்ட சில வசனங்களை ஓதி முடித்து விட்டு போவோம். நீ என்னவாவது பேசிட்டு இருக்கலாம், அங்க குழந்தைக்கு காய்ச்சல் நல்லா போயிடும். அது தானா அந்த கால்கள் பள்ளிவாசலை நோக்கி வரும். மத வழிபாட்டு தலங்களிலே கூட தங்களின் சுய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு இணக்கத்தை கடைபிடிக்கிற பூமி தமிழகத்தினுடைய பூமி. அன்பானவர்களே, சமயங்களால் சண்டை வேண்டாம் என்பதை சொல்லுவதற்குத்தான் நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். நாகூர் அலி பாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரியும்.
அவர் பாட்டில் பாடுவார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, கேட்டு பாருங்கள், அப்படி தொடர்ந்து வரும். நான் கேட்கறது, கடைசி வரைக்கும் பாடுங்க, இறைவனிடம் கையேந்துங்கள். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், அது இஸ்லாமிய பாட்டான்னு. எந்த மதத்துக்காரனும் பாடுவான். எல்லாமே அவங்களுக்கு ஒரு பரமபிதா, அவங்களுக்கு ஒரு இயேசு, அவங்களுக்கு ஒரு கர்த்தர், அவங்களுக்கு ஒரு ஈசன், ஏதாவது ஒண்ணு. கடைசி வரையும் இறைவனின் தன்மைகளை பேசுகிற இணக்க பாடல். சமீபத்தில் கூட பேஸ்புக்ல எல்லாம் ஒரு காணொளி வந்தது. கேரளாவில் உள்ள நம்பூதிரிகள்லாம் மியூசிக் போட்டு அந்த பாட்டை பாடியிருந்தாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்ற பாட்டு ஃபுல்லா பாடுறாங்க. கடைசி வரையும் தேடி நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், நாடும் இதய மக்களுக்கு போயிட்டே இருக்கு. என்னன்னா பாடுறது பூரா என்னன்னா, வெறுமேலோடு காவி துண்டு மட்டும் கட்டி கொண்டு ருத்ராட்ச கூட்டைகளை மேனியிலே அணிந்திருந்த கேரளாவினுடைய நம்பூதிரிகள் எல்லாரும் பாடுகிறார்கள். அன்பானவர்களே, சமய நல்லிணக்கத்தோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வண்ணம் நீங்கள் வாழக்கூடாது என்று எங்களுக்கு பாடம் நடத்திய பேராசான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அவர்களுடைய விழா, நல்லிணக்க விழாவுக்கு எல்லா நேரத்திலேயும் இது தகுதியாகி விடுகிறது. சில நேரம் இப்படி ஒன்று சேருவதை யாராவது கொஞ்சம் திட்டதான் செய்வாங்க. அந்த திட்டையும் வாங்கி கொண்டு நாம் இணக்கத்தோடு தான் பயணிக்கணும். கபீர்தாசர் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்தியாவினுடைய பெரியவர்கள். கபீர்தாசர் இந்த வேலையை தான் பண்ணார். காந்தி பண்ணதும் அந்த வேலை தான். நவகாலியில ஏற்பட்ட இந்தியாவை துண்டாக்குகிற கலவரத்தின் போது காந்தி அங்கே போனது ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாக்கணும், சண்டை போடுறவங்களை சரியாக்கணுங்கிறதுக்காக தான். கபீர்தாசர் எழுதி குவித்தார், இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டும், இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டும். என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை திட்டினான். நீ எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிற, நீ உருப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கபீர்தாசரை திட்டினானு. கபீர்தாசர்கிட்ட போய் யாரும் சொன்னாங்க, நீங்க ஒன்னாகணும் சொல்றீங்க, அவங்க எல்லாம் உங்களை திட்டுறாங்க. அவர் சொன்னாரு, சரி விடுப்பா, திட்டுறதுலயாவது அவனுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான்ல. பொதுவா ஒரு சப்ஜெக்டா அவன் என்ன எடுத்துட்டு அவன் திட்டுறதுலயாவது ஒன்னா இருக்கான்ல, சந்தோஷப்பட விடு. இந்த நாட்டில் இன்டலெக்சுவல்களாக நம் கண்ணுக்கு தெரிகிற, அறிவுஜீவிகளாக, தொலைநோக்கு பார்வை உடையவர்களாக நம் கண்ணுக்கு தெரிகிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒற்றுமைக்காக, குறிப்பாக சமயங்களின் ஒற்றுமைக்காகத்தான் அவர்கள் எல்லாம் பாடுபட்டார்கள். சமயங்களில் தாக்கப்படுகிறோம், இணக்கத்திற்காக கூட தாக்கப்படுகிறோம். இணக்கத்திற்காக இப்போ லாஸ்ட் நடந்த ஈத் மிலன், ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில ஒரு ஈத் மிலன் நடந்தது. வருஷம் நடக்கும். அது ஒரு ஃபார்முலா, அப்படியே ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள். அந்த அமைச்சரவையினுடைய புரோட்டோகால் அது. எல்லா பண்டிகைகள்லையும் அப்படி ஒரு வாழ்த்து சொல்றதும் ஒரு இது பண்றதும். அதுல உட்கார்ந்து ஜோ பைடன் ரம்ஜான் விருந்து, பண்டிகை விருந்து சாப்பிட்டு அவர் பேசினார். ஜோ பைடன், நீங்க இன்னைக்கு யூடியூப்ல அடிங்க இருக்கு, இணையதளங்கள்ல அடிங்க இருக்கு, ஜோ பைடன் ஸ்பீச் அட் ஈத் மிலன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அதுல வருது, ஜோ பைடன் பேசுறாரு, பல்வேறு நாடுகளில் அந்த நாடுகளுக்காக அதிகம் ரத்தம் சிந்தி பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள். சொல்றது ஜோ பைடன். நீங்க ஏதோ இங்க இருக்கிற உலமாக்கள் சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதே சமயம் பாடுபட்ட நாடுகளிலேயே மிக மோசமாக நடத்தப்படுபவர்களும் முஸ்லிம்கள். நான் உங்க சிந்தனைக்கு விட்டுறேன். அவர் என்ன சொல்ல வர்றார், எதுக்கு சொல்ல வர்றார், அவர் மனசுல என்ன நினைச்சிருக்கார், அதெல்லாம் தேவையில்லை. மொத்தத்தில் இது உண்மை. ஒரு நாட்டை கட்டமைக்க, அந்த நாட்டை மீட்டெடுக்க, அந்த நாட்டின் அடிமைத்தனத்தில இருந்து அதை மீட்டு கொண்டு வர மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவர்களும் முஸ்லிம்கள். ஆனால் அப்படி ஒரு உருப்பட்டதற்கு பிறகு அந்த நாட்டில் நீ எங்களுக்கு ஆகாதவன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நடப்பதும் இதே இடத்தில் தான். அன்பானவர்களை, நான் எல்லா சமயத்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், இந்த நாடு அமைதியான நாடு. உங்களுக்கு தெரியுமா, பிரிட்டிஷ்ல இருந்து சோல்ஜர்ஸ் வந்தாங்க, ராணுவ வீரர்கள்.
கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து நீங்க வரலாறு தொடங்குனீங்கன்னா பெரிய அளவுல ராணுவ வீரர்கள் வந்தார்கள். மறுபக்கம் என்ன தெரியுமா, பாதிரிகளும் வந்தார்கள். நாம 47 வரைக்கும் போராடிட்டு நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, ராணுவ வீரர்களை எல்லாம் திரும்பி போயிருந்தோம். ஆனா பாதிரியார்களை நீங்க இங்கேயே இருங்கட்டோம். ஏன்னா அந்த பாதிரிகள் பல பேர் இங்கே நடத்திய கல்வி பணியும் மருத்துவ பணியும், அவர்கள் நடத்திய கான்வென்ட் ஸ்கூலுகள், அவர்கள் நடத்திய ஹாஸ்பிட்டல்ஸ், அவர்கள் எடுத்துக்கொண்ட சோசியல் சர்வீசஸ் என்ன ஆச்சுன்னா, ராணுவ வீரர்களை துரத்திய இதே இந்திய நாடு அந்த பாதிரிகளை மட்டும் வைத்துக் கொண்டதற்கு என்ன காரணம், இங்கே எங்களுக்கு துப்பாக்கியை தூட்டி மிரட்டுபவர்கள் தேவையில்லை, எங்களை அன்பாய் பேசுபவர்கள் தேவை. இன்னைக்கு வரலாறு தப்பா பேசுறாங்க, வரலாறு தப்பா மாத்துறாங்க. இங்க யாரும் பயப்பட வேணாம். அஜர்த்தி ஏதாவது ஒரு பேர் சொல்லுவாரு, சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப நான் அவ்வளவு பயப்படுறீங்களா? சொல்லாமலேயே நாட்டுக்கு யார் யார் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். நான் பொதுவா சொல்றேன், அன்பானவர்களே, இந்த நாட்டில் அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தவறான தலைவர்களாக. அவுரங்கசீபை பற்றி எக்கச்சக்கமாக எழுதுகிறார்கள். நான் அவருடைய வரலாற்றில் சில வரிகளை மட்டும் தொட்டால் சத்தியமாக சொல்லுகிறேன், இந்துக்கள் கண்ணீர் விட்டு அழுகுவார்கள், கிறிஸ்தவர்கள் கண்ணீர் விட்டு அழுகுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன். ஆனா வேறு நிறம் பூசப்பட்ட வரலாறு இன்றைக்கு காட்டப்படுகிறது. நான் கேட்கிறேன், ஒரு இந்தியாவினுடைய வரலாறு ஒன்னால ஒரு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற அன்னை தெரசாவை விட்டுட்டு ஒரு இந்தியா வரலாறு நீ எழுத முடியுமா? ஒரு திப்பு சுல்தானை தவிர்த்து விட்டு ஒன்னால ஒரு இந்திய வரலாறு எழுத முடியுமா? ஆனால் அவர்களெல்லாம் கூட இன்றைக்கு துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிற அவலம் வருகிற போதுதான் சமய நல்லிணக்க மேடைகளுக்கு இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது. திப்பு சுல்தான் சொல்ல போன பிறந்தது தமிழகத்தில், தெரியுமா? கர்நாடகத்துக்காரர் என்று தூக்கி வைத்துக் கொள்ளாதீர்கள். பிஎம் அவங்களுடைய தாயார் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற போது நாடு பிடிக்கிற போர்கள் செய்து கொண்டு வந்த ஹைதர் அலி ஆற்காட்டுக்கு பக்கத்துல இன்னைக்கும் திப்பு சாஹிப் தர்கா அப்படின்னு அங்க ஒரு தர்கா இருக்கு. தர்காவுக்கு பேர் திப்பு சாஹிப் தர்கா. நீங்க தர்கால திப்பு அடங்கியிருக்காருன்னு நினைச்சுக்க வேணாம். அந்த தர்காவுல திடீர்னு பிரசவ வழி வந்த உடனே அந்த அம்மாவை கொண்டு போய் அந்த தர்காக்குள்ள உட்கார வச்சாங்க. திப்பு சுல்தானுடைய அம்மாவை சொல்றேன் நான். பிரசவ வழி அங்கே வந்து அந்த தர்காவின் வளாகத்திலே தான் பிள்ளை பெற்றெடுத்தவுடன் ஹைதர் அலி இங்க அடங்கி இருக்கிற ஒரு பேர் என்னன்னு கேட்டாங்க. இவர் திப்பு மஸ்தான் தர்கான்னு சொன்ன உடனே திப்புன்னு சொல்லி தன் மகனுக்கு பிறந்த உடனே பெயர் வைத்த இடம் தமிழகத்தின் வடார்காடு மாவட்டம். இந்த நாட்டில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் கடைசி வரை துரோகத்தால் கொல்லப்பட்டவன் திப்பு சுல்தான். வரலாறுகள்ல நிறைய பெரியவங்களை சொல்லிக்கிட்டே வந்தனே. தொழுநோயாளிகள் பக்கத்துல எவனும் போக மாட்டாங்கிற நேரத்துல போய் அவன் தொழுநோயை இரத்தத்தையும் வழியும் சீளையும் சுத்தப்படுத்தி கட்டு போட்டு அவனுக்கு சோறு ஊட்டி விட்டது அன்னை தெரசா. தெரசாவின் வரலாறுகளை நான் படித்திருக்கிறேன். பிளைட்ல அங்கங்க வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருகிற போது பிளைட்ல இறங்குறப்போ எல்லாரும் இறங்கினவொன்னு கடைசியா இறங்குவாங்க. அந்த அம்மா முன்னாடி போலாமல்ல, போக மாட்டாங்க, கடைசியா இறங்குவாங்க. என்னன்னா லாஸ்டா இறங்கினவொன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட போய் சாப்பாட்டுல மிச்சமானதை எல்லாம் கொடுங்களேன், நான் எடுத்துட்டு போறேன், என்கிட்ட சில ஆதரவற்றவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய துணியில பிளைட்ல நம்மெல்லாம் சாப்பிட்டு தட்டுல மீதி ஆகுமா இல்லையா, அதை இப்படி முந்தானையில ஏந்திட்டு வந்து மகாராஷ்டிராவினுடைய தொழுநோயாளிகளுக்கு தன் கையால ஊட்டி விட்டவர் தெரசா. நான் கேட்கிறேன், இந்து இஸ்லாமிய பெரியவர்கள் இங்க வேணாம், கிறிஸ்தவ பெரியவர்கள் இங்க வேணாம், சீக்கிய ஜெயின சமண எத்தனை சமயமாக இருந்தாலும் அவங்க யாரும் வேணாம் என்று சொல்லிவிட்டால் நாடு சுடுகாடாகிவிடும். நாடு சுடுகாடாகிவிடும். நான் ஒவ்வொரு சமயத்தின் பெரியவர்களும் இந்த நாட்டிற்கு பட்ட பாட்டையும் இங்கே இருக்கிற இணக்கத்திற்கு அவர்கள் மேற்கொண்ட வாழ்வையும் பேச துவங்கினால் வரலாறு நீளும். அன்பானவர்களே, அந்த அடிப்படையில் இந்தியா நீண்ட நெடுங்காலமாக தன்னுடைய சரித்திரத்தில் எப்போதும் நல்லிணக்கத்தை விரும்பி இருக்கிறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா, இன்னைக்கெல்லாம் இந்தியாவினுடைய சில ஸ்டேட்ஸ்
நான் எந்த மாநிலம் கூட சொல்ல வேணாம், விட்டுருவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பிஞ்சு குழந்தைகளை கையில் வச்சு, பிஞ்சு குழந்தைகளை அவங்கள இப்படி கையை நீட்ட வைத்து உறுதிமொழி எடுக்கிற போது இந்த நாடு முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கெல்லாம் இல்லை என்பதை போல, அவர்களெல்லாம் உங்கள் எதிரிகள் என்பதை போல, நான் அந்த உறுதிமொழி வாக்கியத்தையே என்னால சொல்ல முடியும், ஹிந்தியில அப்படியே சொல்ல முடியும். வேண்டாம், அது நேரடியாக யாரையாவது சொல்லுவதாக நான் இந்த மேடையை அதற்கு பயன்படுத்த விரும்பவில்லை. அன்பானவர்களை, பச்சிலம் பிஞ்சு குழந்தைகள், 5 வயசு குழந்தைகிட்ட விஷத்தை விதைக்கிறீர்களே, இந்த வரலாறு இப்படி மாற்றப்படுவது நல்லிணக்கத்திற்கு எவ்வளவு எதிரானது? தயவு செய்து சொல்லுகிறேன், சொல்லிக் கொடுங்க தாராளமா. இந்து சமயத்தில் நிறைய பெரியவர்கள் அமைதிக்கு பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வரலாறுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்தவ மதத்தின் பெரியவர்களை சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிய பெரியவர்களை எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் இந்தியா. இந்தியா என்பது ஒருமை அல்ல, இந்தியா என்பது பன்மை. இந்தியா என்பது ஒருமை சமூகம் அல்ல, அது பன்மை சமூகம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது, வேற்றுமையிலே ஒற்றுமை என்பது பாரதத்தினுடைய அடிப்படை. இந்த அடிப்படையை மாற்றுவதற்கு முயற்சிக்கிற எந்த இணக்கத்திற்கும் எந்த காலத்திலும் நாம் குறுக்க போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அன்பானவர்களே, நாளைய இந்தியாவுக்கு நாம ஏதாவது செய்தி தரணும்னா சண்டையை சொல்லிட்டு போற மாதிரி ஒரு செய்தியை கொடுத்தா நம்மளை விட கேவலம் வேற யாரும் இல்லை. சண்டைகள் நாளைய சமுதாயத்திற்கு பலனாக வேண்டாம். கூடுமானவரை சமாதானங்களை, அமைதியை தொடர்ந்து சொல்லிக் கொடுங்க இருங்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். மதத்தின் பேரால், சமயங்களின் பேரால் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தால் நிகழ்ச்சி, என்னுடைய பயான் 5 நிமிஷத்துல முடிச்சது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சமய சண்டைகளுக்கு எந்த வகையிலும் வாய்ப்பளிக்காத யாரோ எழுதிய தமிழ்நாட்டு நாடோடி கதைகள்னு ஒரு புக்கு, தமிழ்நாட்டு நாடோடி கதைகள், அதுல இருக்குது என்னன்னா, ஊருக்கெல்லாம் சேர்ந்து ஒரு யானை வாங்கினாங்களாம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. யானை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு கிராமத்துல கோயில் யானை மாதிரி இருக்குமில்ல, வாங்கிட்டு அவனுக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்ன சண்டைன்னா, யானையோட நெத்தியில என்ன போடுறதுன்னு. அங்கிருந்து சில பேர்லாம் வந்து பட்ட நாமம் போடணும், இந்துக்களுடைய அடையாளம்னு அவங்கெல்லாம். இவங்க கிறிஸ்தவர்கள்லாம் சில பேர் இந்த பக்கம் வந்து நின்று யானையோட இதுல வந்து அந்த சிலுவை குறி போடணும்னு இவங்க. அதுக்கப்புறம் நம்மளுக கிரசன்ட் என்னமோ பிறை அதை போடணும்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத யானை பொறுமையா கேட்டுச்சு. காலையில எஸ்கேப் ஆயிடுச்சு. எதுங்க, யானை எஸ்கேப். இவனுக்கு என்னமோ பண்ண போறாங்க, ஏன்னா இவன் கண்டிப்பா சண்டை போடுறதுலயே தெரியுது அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. அது போனதுக்கு அப்புறம் அதே மரத்தடியில உட்கார்ந்து சில பேர் பேசிட்டு இருந்தானா, தெரியுமா யானை மதம் முடிச்சு ஓடிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். மதம் முடிச்சுன்னா இது யானைக்கு வெறி வருமல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ள, இந்த வெறி வந்தா யானை ஓடுமல்ல, அந்த மாதிரி மதம் முடிச்சு ஓடிடுச்சு. விவரமான ஒரு ஆள் சொன்னாரா, மதம் பிடிக்காததுனால போயிடுச்சு. மதம் முடிச்சு போகல, மதம் பிடிக்கல, நீ போடுற மதத்தின் சண்டை பிடிக்கல. நீ என்னைக்கு வந்து நின்றுட்டு நான் இந்து, நான் முஸ்லிம், நான் கிறிஸ்துன்னு சண்டை போட ஆரம்பிச்சியோ, யானை கூட எஸ்கேப் ஆகுதுன்னா அப்ப நடுநிலை சமூகமாக வாழுகிற இந்தியாவினுடைய பல்லின சமூகத்தின் நிலை என்ன? அன்பானவர்களே, எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரம் நிறைவடைய போகிறது. எனக்கு பின்னாலே பல்சமயத்தை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் பேச வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இந்த மேடைக்கான மிக தகுதியான உரைகள் அவைகள். இதற்கிடையில வானத்திலிருந்து வேறு எதுவும் நமக்கு நிகழ்ச்சி தடையாகிவிடக் கூடாது என்கிற நோக்கத்தில் தொடர்ந்து அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த பிரம்மாண்டமான ஏற்பாட்டை நடத்திய தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், இவ்வளவு பெரிய சிறப்போடு இந்த விழா நடைபெற காரணமாக இருக்கிற செய்துங்கநல்லூரினுடைய அனைத்து இஸ்லாமிய மற்றும் பொது நல அமைப்புகளை சார்ந்த அத்தனை பேருக்கும் நல்ல நன்றியை சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.